திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் திருவானைக்காவல் பகுதியில் திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மு. பரஞ்சோதி தலைமையில் கழக நிர்வாகிகள் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை வீதி வீதியாக சென்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கினர். இதில் முன்னாள் அமைச்சர் எஸ். வளர்மதி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகர், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணைச் செயலாளர் R.S. புல்லட் ஜான், புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாநில துணைச் செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் திருநாய்க்கடியால் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று நலம் விசாரித்தார். அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 10க்கும் மேற்பட்டோரை முன்னாள் அமைச்சரும் அம்பை சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா நேரில் சென்று நலம் விசாரித்தார். ஸ்டாலின் அரசு திருநாய்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததே நாய்க்கடியால் மக்கள் அதிகம் பாதிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள நூற்பாலையில் வேலை இழந்த தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என் தலபாய் சுந்தரம் குறைகளை கேட்டறிந்தார். ஆரல்வாய் மொழியில் உள்ள கூட்டுறவு நூற்பாலையில் இயங்கி வந்த மிஷின்கள் பழுது என கூறி சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை அந்நிறுவனம் வேலையை விட்டு நீக்கியது. இதையறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என் தலபாய் சுந்தரம் நூற்பாலைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் உடனடியாக பழுதான இயந்திரங்களை சீர் செய்யவும் வலியுறுத்தியுள்ளார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செம்பனார் கோவில் வடக்கு தெற்கு ஒன்றியம் மற்றும் தரங்கம்பாடி பேரூர் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வர இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீடுகளை இடிக்க அதிகாரிகள் முற்படுவதால் மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். சாலை விரிவாக்கம் என காரணம் காட்டி இரும்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகரில் வசித்து வரும் 15க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மாற்று இடம் வழங்க பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரனிடம் மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மனு அளித்தனர். எங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒய்ச்சா தான் கூலி. இப்போ திடீர்னு எங்களை போக சொன்னால் நாங்கள் எங்கே இப்போலாம் வாடகை 5000 10,000 சொல்கிறாங்க சார். நாங்களாம் எங்கே போய் இருக்க முடியும்? சம்பளமே அவ்வளோ வர மாட்டேங்குது. ஆர்னியில் அதிகபட்சமே ஒரு நாளைக்கு கூலின்னு போனாலே 250 ரூபா 300 ரூபா தான் சார் தராங்க. நாங்கள் எங்கே போய் நாங்கள் இருக்க முடியும்? 50,000 ரூபா வாடகை கேட்குறாங்க, அட்வான்ஸ் கேட்குறாங்க, 5000 ரூபா வாடகை கேட்குறாங்க. நாங்கள் இல்லாத கொடுமைக்கு தான் சார் இங்கே இருக்கிறோம். இல்லாதவங்களே இப்போ போன்னு தத்தி என்ன சார் பண்ண முடியும்? நாங்கள் எல்லா அதிகாரியும் போய் பார்த்துட்டோம், எல்லார் காலையும் விழுந்து கேட்டுட்டோம். யாரும் இதுவரையிலும் எந்த உதவியும் பண்ணலை. இப்போ உடனே வந்து நாளைக்கே வீடு எடுக்கணும், இல்லைன்னா நான் இடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. மாற்று இடம் இல்லாமல் குழந்தை குட்டியுமா நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம்.